பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் வேட்பாளராக தன்னுடைய தந்தையும் அந்த கட்சியின் நிறுவனருமான ராமதாஸ் அவர்களால் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார். அந்த கட்சின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஜாதி கட்சி அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ ஜாதி கட்சின்னு இல்லாமல் எல்லா பலதரப்பட்ட மக்களுக்காகவும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஜாதின்னு மட்டும் அந்த ஜாதி அதை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பாமக அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க சொன்னது மாற்றம் முன்னேற்றம். இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மக்களுக்கு பெருத்த ஏமாற்றம். பாமக கட்சி வந்து ஜாதி கட்சி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு போஸ்டர் அவங்க ரிலீஸ் பண்ணதே. ஸோ அதில் போட்டிருந்தது, வன்னியரிடம் பழகிப்பார் பாசம் தெரியும், ஒத்தைகைக்கு ஒத்தையாக மோதிப்பார் வன்னியரின் வீரம் தமிழ். இது வந்து ஜாதியை பற்றியே இல்லையா என்ன? அவங்களுடைய தொண்டர்களோ அல்லது யாரோ ஒருவர் வெளியிட்டதுதான். அது ராமதாஸோ அல்லது அன்புமணி ராமதாஸோ வெளியிட்டாதான் அதை பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. அப்போ அட்லீஸ்ட் அதையாச்சும் சொல்லி ஸ்டாப் பண்ணல. அன்புமணி ராமதாஸை பற்றி அந்த மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் சார் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஸோ அவரெல்லாம் முதலமைச்சர் தருமபுரி. ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப தெரியுதில்ல. ஸோ அதை ஒரு 7-8 எம்எல்ஏ வேணால் அவர் ஜெயிக்கலாம். அதை வச்சுட்டு தமிழ்நாடு எப்படி சார் ஆள போவார் அவர்? ஸோ அதை வந்து அவரவே எல்லார்ட்டையும் நான் தான் முதலமைச்சர் சொல்கிறத நிறுத்திக்கணும் ஃபர்ஸ்ட். அவங்க ஆணவ கொலைகள் வந்து ஊக்கப்படுத்துகிறாங்களோன்னு ஒரு பிம்பம் இருக்குது. அது உண்மையாக பொய்யான்னு அவங்க நிரூபிக்கணும், அவ்வளோதான்.